So nice to be in this place. இந்த இடத்தில் நான் இருக்கிறது மிகுந்த சந்தோஷம். And especially I'm very encouraged to hear these are leaders of a church. நான் இந்த இடத்துல நீங்க இருக்கிற தலைவர்கள் என்று சொல்லி கேள்விப்படும் பொழுது உற்சாகம் அடைகிறேன். Hallelujah. Hallelujah. Talking on Sunday service, separating from the worship from the regular service, bringing leaders is very unique. அதாவது ஆராதனையிலிருந்து அங்கிருந்து மக்களை பிரித்து கொண்டு அங்க இருக்கிற தலைவர்களை மட்டும் கொண்டு வந்து நடத்துறது கொஞ்சம் வித்தியாசமானது தான். Hallelujah. Amen. It never happens. It never happens. இது நடக்கவே நடக்காது. No pastor will do it. இது எந்த பாஸ்டரும் செய்ய மாட்டாங்க. Praise God for Pastor John D'Souza. பாஸ்டர் அவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And church is growing, leaders are raising. சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது, தலைவர்களை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். Hallelujah. ஆமென். And you are very unique in the hand of God. நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய கரத்திலே தனித்துவமானவர். Hallelujah. ஆமென். And he never knew you beforehand, but God knew you beforehand. நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கு முன்னமே அவர் உங்களை தெரிந்து கொண்டார். Hallelujah. ஆமென். Before coming to Christ, you did not know what is the plan of God. Who is God? நாம் தேவனிடத்தில் வருகிறதற்கு முன்னே தேவன் யார் என்று நமக்கு தெரியாது. அதனால தேவ திட்டமும் நம்ம தெரியாம இருந்தோம். Hallelujah. ஆமென். And today I want to talk about two very important things. நான் இந்த காலை நேரத்துல உங்ககிட்ட ரெண்டு முக்கியமான காரியத்தை பேச விரும்புறேன். As the leader, what is so important to you? தலைவராய் இருக்கிற உங்களுக்கு எது முக்கியமானது? Hallelujah. ஆமென். Everyone here is a leader. நம்ம இந்த இடத்துல இருக்கிறவர்கள் எல்லாரும் தேவன் தலைவர்களாய் வைத்திருக்கிறார். Tell, I am a leader for the kingdom of God. நீங்க சொல்லுங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்திலே தலைவராய் இருக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்துல தலைவராய் இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுங்க. ஆமென். Amen. Maybe people may not look at you that way. ஒருவேளை ஜனங்கள் உங்களை தலைவரா பார்க்காம இருக்கலாம். Maybe your own family will not see you that way. உங்க குடும்பத்தார் கூட உங்களை அப்படி பார்க்காம இருக்கலாம். God sees you. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். Hallelujah. அல்லேலூயா. That is very special in the sight of God. இது ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றது. To be leaders in the kingdom of God is not an ordinary thing. ஆண்டவருடைய ராஜ்யத்துல தலைவராக இருப்பது சாதாரணமான ஒரு காரியம் இல்ல. To be his child itself a special thing. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதே ஒரு ஆசீர்வாதம் தான். To serve him is another thing. அதற்கு மேலாக அவருக்கு ஊழியம் செய்வது என்பது பாக்கியம். And over the top become a leader to serve him. அதற்கு மேலாக நாம் தலைவராய் இருந்து அவருக்கு ஊழியம் செய்வது மிகவும் சிறப்பானது. So I'm so happy. நான் இந்த இடத்துல உங்க எல்லாரையும் பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். All of you new face. I've met his church people some occasion many years back. நான் அவருடைய சபையில் இருக்கிற விசுவாசிகளை ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக பார்த்திருக்கிறேன். Everyone looks to me very new. அதாவது அந்த அவர்களை விட்டு இப்போ எல்லாமே புதுசா இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். Praise God. ஆமென். Hallelujah. ஆமென். No, I believe the Spirit of God is here. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். Amen. ஆமென். If the Spirit of God is not here, our gathering is a waste. ஆண்டவருடைய ஆவியானவர் நம் நடுவுல இல்லாம நம்ம எல்லாம் கூடி இருக்கிறது வீண். If he is not here, whatever we do, it's all a circus. நம்ம அவர் இல்லாம எதெல்லாம் நம்ம செய்யறோமோ அது சர்க்கஸ் மாதிரி. புரியுதா? அவர் இல்லைன்னா இது என்னது? சர்க்கஸ். இந்த சர்க்கஸ்க்கு பேரு கிறிஸ்டியன் சர்க்கஸ். இப்போ அவர் இல்லாம எதெல்லாம் செய்யறோமோ அது வந்து சர்க்கஸ். அந்த சர்க்கஸ்க்கு பேர் என்னது? கிறிஸ்தவ சர்க்கஸ். புரியுதா? புரியுதுங்களா? So two things about leadership. ரெண்டு காரியம், தலைமைத்துவம் அப்படின்றதுல ரெண்டு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Leaders of God, what is the two very important thing? தலைவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவையான இரண்டு முக்கிய காரியங்கள். Two things are there.
ministry, our life, our family, everything is going to fall in the right place. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு காரியம் இருக்கும்போது நம்முடைய ஊழியம், நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை நம்மளால பார்க்க முடியும். Amen. So let's look at one scripture this morning. இந்த காலை நேரத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். I am not here to preach a sermon to you. நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு அதாவது ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு நான் வரல. ஆமென். I'm here to share. நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். I'm here to share my heart with you. என்னுடைய இருதயத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். What God has put in my heart, I want to share with you. தேவன் என் இருதயத்துக்குள்ள என்னத்தை கொடுத்தாரோ அதை உங்களுக்கு சொல்றதுக்கு நான் I've been வந்திருக்கேன். sharing this with leaders across India and outside India. நான் இதை அநேக தலைவர்களோடு, போதகர்களோடு, இந்தியாவுக்குள்ள இருந்தும் சரி, இந்தியாவிற்கு வெளியில் இருக்கிற தேசங்களிலும் இந்த காரியத்தை சொல்லிக் கொண்டு வருகிறேன். To thousands and thousands of pastors and leaders. ஆயிரக்கணக்கான பாஸ்டர்ஸ் மற்றும் தலைவர்களுக்கு இந்த வார்த்தைகளை நான் பிரசங்கித்து Everyone who heard what God wants to for them to listen, their hearts were touched. இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவங்க கிட்ட பேசுற இந்த காரியத்தை கேட்டு அவருடைய இருதயம் தொடப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். Hallelujah. ஆமென். So I believe totally the same thing will happen here. நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாய் ஆண்டவர் அதே எந்த காரியத்தை நான் பல இடங்களில் இதை சொல்லும் பொழுது உணர்ந்தேனோ பார்த்தேனோ அதையே இந்த இடத்தில் செய்வது போதுமானவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. Hallelujah. So God has a very personal message, personal note and mail for you. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். Hallelujah. ஆமென். That's why I don't have to preach. அதனால தான் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண தேவையில்லைன்னு சொன்னேன். I stand here as a postman, deliver the mail to your hand. நான் இந்த இடத்துல ஒரு தபால்காரனாக ஒரு தபாலை தேவன் கொடுத்த அந்த கடிதத்தை உங்ககிட்ட கொடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். Hallelujah. How many of you ready to receive the personal letter from Jesus? ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிற தனிப்பட்ட கடிதத்தை எத்தனை பேர் வாங்கணும்னு விரும்புறீங்க? ஆமென். Some of you become very serious. ரொம்ப இப்ப நிறைய பேர் சீரியஸா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்னடா இவரு தலையெல்லாம் மொட்டையா இருக்கு, ஏதோ லெட்டர்னு சொல்றாரு. என்னடா இது மொட்டை அடிச்சிட்டு இருக்காரு, வந்து ஏதோ கடிதம் அப்படி இப்படின்னு பேசுறாரு. ரொம்ப சீரியஸா இருக்கீங்க. ரொம்ப சீரியஸா இருக்கீங்க. One day this young man was selling near a bus stand hair oil. ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு இளைஞர் ஒருத்தர் தலைமுடி வளர்றதுக்கு தலைமுடி வளரும் எண்ணெய் ஒன்றை வித்துக்கிட்டு இருந்தார். Because people like me losing lot of hair. So ஏனா நிறைய பேர் வந்து இன்னைக்கு காலத்துல முடியெல்லாம் கொட்டி போயிருது இல்ல, அதனால small bottle 100 rupees. ஒரு சின்ன பாட்டில் தான் 100 ரூபாய். He is singing about the oil, talking a lot about the oil, so much crowd came. அவரு அந்த எண்ணெயை பத்தி நல்லா பாடுறாரு, சத்தமா அத பத்தி பேசுறாரு, பயங்கர சவுண்டா அதை வித்துட்டு இருக்காரு. So many people gathered around this man. அந்த சூழ்ந்திருந்த அந்த இடத்துல அவரை சுத்தி நிறைய கூட்டம் வந்து சேர்ந்துருச்சு. Very short man, thick hair he had. அவர் ரொம்ப குள்ளமான மனுஷன் தான், ஆனா நிறைய கருகருன்னு முடி வச்சிருந்தார். Looking at him, you want to buy the bottle. அவர் முடியெல்லாம் பார்த்த உடனே நமக்கு அந்த பாட்டிலை வாங்கணும்னு தோணிடும். So many hands are stretching towards the to him with the money. முடி விக்கிறவரை பார்த்த உடனே எல்லாம் கையை விட்டு எனக்கு கொடுங்கன்னு வாங்குறாங்க. Lots of hands all around. அவர் சுத்தி ஒரே கையா தான் இருக்குது. So he is putting the money in the bag, giving the bottle. அவர் பணத்தை எடுத்து பைக்குள்ள போடுறாரு, பாட்டில் ஜோரா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. The business is going very well. அந்த இடத்துல நல்ல வியாபாரம் போகும்போது somebody touched his head. திடீர்னு அந்த அவசரத்துல ஒருத்தர் அவர் முடிய தொட்டான். ஒருத்தன் the wig fell down from his head. அவர் மாட்டிட்டு இருந்த விக்கு தலையில இருந்து டோப்பா முடி கீழே விழுந்துருச்சு. people were shocked. அவங்க மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இதுன்னு. singing about the oil. இந்த மனுஷன் வந்து நல்லா முடி வளர்ற ஆயிலை பத்தி பாட்டு பாடுறான். lot of talk about the oil. அந்த எண்ணெயை பத்தி பயங்கரமா பேசுறாப்ல. but his head is plain. ஆனா இவரு தலையில ஒண்ணுமே இல்ல, கிரவுண்டா இருக்குது. one man asked him. அவன் ஒரு ஆளை கேட்டுட்டான், why you are not using? அவர் ஏமா நீ இதெல்லாம் பத்தி நல்லலாம் பாட்டலாம் பாடின, இதை ஏன் நீ வந்து யூஸ் பண்ண மாட்டேன்ற? very big talk you are giving. நல்ல இது big talk you are giving. இத பத்தி பயங்கரமா பேசுற, build up. அது அந்த ஆயிலை பத்தி பயங்கரமா பில்டப்லாம் ஊடுற பயங்கரமா. your head is why? ஆனா உன் தலை என்ன இப்படி கிரவுண்டா இருக்குது, why you are not using? அதை ஏன் நீ வந்து பயன்படுத்த மாட்டேன்ற? he said a nice response he gave. அவரு ஒரு நல்ல ஒரு பதில் அவர் சொன்னார்.
In English it goes very well. ஆங்கிலத்தில் அது நல்லா இருக்கும். He said, we only supply, we don't apply. உங்களுக்கு சப்ளை தான் பண்ணுவேன், அப்ளை பண்ண மாட்டேன். Today's Christianity, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் this is the same. இதுதான். Only வெறும் சப்ளை தான் நடக்குது. believers also same, leaders also. விசுவாசிகளும் அப்படிதான் இருக்கிறாங்க, தலைவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. Why Christianity is going backward? ஏன் கிறிஸ்தவம் பின்னோக்கி போய்கிட்டு இருக்குது? Why there is no quality growth in the church? ஏன் சபைக்குள்ள ஒரு தரமான வளர்ச்சி இல்ல? This is the reason. ஒரே ஒரு காரணம் தான். We don't apply God's word in our life. நாம தேவனுடைய வார்த்தையை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அபியாசப்படுத்துறது இல்ல. It's only theory in the Bible. வெறும் கோட்பாடா மாத்திரம் வேதத்தில் இருக்கிறது. It has nothing to do with my life. இதன் மூலமா என் வாழ்க்கைக்கு எந்த நன்மையும் இல்லை. It is not coming into my life. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வராத பட்சத்துல It is only written in the wall. அந்த வார்த்தை சோத்துல எழுதப்பட்டிருக்கலாம். It's only kept in the shelf. நம்ம செல்ஃப்ல அந்த வார்த்தையை வச்சிருக்கலாம். We have Bible in the mobile, Bible, printed Bibles, all kinds of things. நம்ம அந்த வேத புத்தகத்தை நம்ம மொபைல்ல வச்சிருக்கலாம், இல்லனா பிரிண்டடா எதை அந்த வசனங்களை எப்படி வேணா நீங்க வச்சிருக்கலாம். Every television messages we hear every time. நிறைய தொலைக்காட்சியில இருந்து நம்ம பிரசங்கங்களை கேக்குறோம். Sunday after Sunday messages. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம். What changes come? என்ன மாற்றம் நம்ம வாழ்க்கையில வந்துச்சு? Week after week we come to Christ. வாரம் ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வரோம். Morning and evening we pray and read some portion of the Bible. அதையும் தாண்டி நம்ம சாயந்திர நேரத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வசனங்களை வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம். What changes happening in my life? அது செய்யறதுனால என்ன மாற்றம் சார் உங்க வாழ்க்கையில வந்திருக்கு? Not much. பெரிய மாற்றம் எதுவுமே நம்ம பார்க்க முடியல. Because we limited to religion. Christian became a religion today. நம்ம கிறிஸ்தவத்தை மதத்தின் அடிப்படையில் அப்படியே ஒதுக்கி தனியா வச்சிட்டோம். Because it's a religion, we have to do something. நம்ம ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறதுனால இதெல்லாம் நான் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு ஒரு நடைமுறையாக ஒரு வழிமுறையாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். Christianity is not a religion. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. எத்தனை பேர் ஆமென் ஆமோதிக்கிறீங்க? Only this much. ஒரு சில பேர் பாதி தான் தூக்குறீங்க. True. Christianity is not a religion. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. Hallelujah. Hallelujah. Jesus belongs to every human being. இயேசு கிறிஸ்து அனைத்து மனுக்குலத்திற்கும் சொந்தமானவர். Religion is made by man. மதம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது. Okay, let's not go into the topic. நம்ம அதுக்குள்ள போக தேவையில்லை. So as a leader, ஒரு தலைவர்களாய் இருக்கிற நாம் what is so important to us? எது நமக்கு ரொம்ப முக்கியம்? How you can be a leader that brings Bible impact in our life? எப்படி ஒரு தலைவராய் இருக்கிற நீங்க வேதத்தில் இருக்கிற தாக்கத்தை உங்கள் பகுதிகளில் கொண்டு வர முடியும்? Not my impact. என்னுடைய தாக்கம் அல்ல. Not my family impact. என்னுடைய குடும்பத்தாருடைய தாக்கம் அல்ல. Not my education impact. என்னுடைய படிப்பின் மூலமாய் ஒரு தாக்கத்தை அல்ல. Not my church impact. என்னுடைய சபையின் மூலமாய் ஒரு தாக்கத்தை அல்ல. But Jesus impact. இயேசுவின் தாக்கத்தை. Hallelujah. Hallelujah. Because we belong to Jesus. ஏனென்றால் நாம் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். If I truly belong to Jesus, நான் உண்மையாவே இயேசுவுக்கு சொந்தமான ஒரு ஆளா இருந்தா we should bring the impact like Jesus. நாம இயேசுவை போல ஒரு தாக்கத்தை நாம கொண்டு வரணும். In our home there should be an impact. நம்ம வீட்ல ஒரு தாக்கத்தை நம்ம ஏற்படுத்துறோம். In my own life there should be an impact of Jesus. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவின் தாக்கம் வேண்டும். Hallelujah. ஆமென். Christian life is not a theory. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு எழுத்தின் அடிப்படையில் அல்ல. It is an experience with Jesus. அது இயேசுவோடு இருக்கிறதான தனிப்பட்ட அனுபவம். Hallelujah. ஆமென்.
It is an experience with Jesus Christ. இயேசுவோடு இருக்கிற ஒரு தனிப்பட்ட உறவு. That's why always Jesus will say, I want to come with me, I want to stay in your house. நான் உன்னிடத்தில் வந்து தங்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இயேசு எப்பொழுதும் சொல்ற வார்த்தை அதுக்குதான். Hallelujah. Hallelujah. When this Andrew and other people following Jesus, அந்திரேயாவும் மற்ற சீஷர்களும் இயேசுவை பின்பற்றி போகும்போது he turned to them, what do you seek? அங்க அவர் திரும்பி பார்க்கறார், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேக்குறார். And those two guys said, where are you staying? அப்போ அவங்க ரெண்டு பேர் கேக்குறாங்க, நீ எங்க தங்கி இருக்கிறீர்? He didn't give the address. அவங்களுக்கு அட்ரஸ் கொடுக்கல. He didn't tell so and so place. அவர் சொல்ல இந்த இடத்துல தான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லல. He said, come and stay with me. வந்து பாருங்கள், தங்குங்கள் என்று அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். Hallelujah. Hallelujah. He looked at Zacchaeus in the tree. He was hanging and looking at Jesus. அங்க சகேயு மரத்து மேல ஏறி தொங்கி அப்படியே இயேசுவை பார்த்துக்கிட்டு He இருக்கும்போது, says, come down, I want to come into your house. அவனை பார்த்து சொல்றாரு, கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்கணும். Hallelujah. ஆமென். Jesus is a God who invites us into experience. தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே அவரை அனுபவிக்கும்படியாக அழைப்பு கொடுக்கிறார். Christian life is an experience கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம். with God all the time. தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம். If you are only connecting with some theory, some principle, not the person of Jesus, you are of, it's Christianity is a failed Christianity. இப்போ ஒருவேளை கிறிஸ்தவத்துல நம்ம இருந்து ஏதோ ஒரு எழுத்து, ஏதோ ஒரு நடைமுறைகள் இதனோடு நம்ம கனெக்ட் பண்ற ஒரு ஆளா இருந்தா உண்மையாகவே ஒரு தோல்வி அடைந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போங்க. Why Christianity is failed? Because we only follow systems. ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவம் தோல்வி அடைந்ததா இருக்கிறது? நம்ம அத ஒரு அமைப்புகளை இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். Christianity is not a system. கிறிஸ்தவம் என்பது ஒரு அமைப்பு அல்ல. It's not a formula. அது ஒரு ஃபார்முலா கிடையாது. It's not a method. அது ஏதோ ஒரு நடைமுறை கிடையாது. It's a living God. அவர் உயிருள்ள தேவன். It's an invitation for life with Jesus. அங்கு இயேசு நம்மை அவரோடு வாழும்படி அழைக்கிற அழைப்பு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. But today look at Christianity. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். Jesus is far away. இயேசு ரொம்ப தூரத்துல இருக்கார். There is no connection with them and God. இயேசுவுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லாத ஒரு சூழ்நிலை. Sunday morning they think, this is today Sunday. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இதுதான் ரொம்ப பெரிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற ஒரு வாழ்க்கை. Sunday they remember God. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவரை நினைச்சு பார்க்கறாங்க. That kind of Christianity is a failed Christianity. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தோல்வி அடைந்த ஒரு வாழ்க்கை. So today what is needed for us as leaders? நீங்க தலைவர்களா இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு what is needed? எது நமக்கு தேவை? Number 1. Let's read Matthew chapter 6 verse 33. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை Somebody read it loudly for us. ஒருத்தர் நல்ல சத்தமா இந்த வசனத்தை வாசிக்க தெரிஞ்ச ஒரு வசனம் தான். வாசிப்போம். 1 2 3. முதலாவது Amen. Amen. This is the first sermon of Jesus. இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கம் இது. Big crowd is following. இயேசு கிறிஸ்துவை பெரிய கூட்டம் பின்பற்றி First time like the first generation leaders you all are. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் தலைவர்களா இருக்கிறோம். Same crowd, the first generation they following. அவங்களும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தவர்களும் முதல் தலைமுறையினர் தான். Thousands and thousands are following Jesus. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வந்தபோது because he was doing miracles, signs, wonders. இயேசு கிறிஸ்துவை ஏன் அவங்கள பின்பற்றி வந்தாங்கன்னா அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து கொண்டிருந்தார். His preaching was very powerful. அவருடைய பிரசங்கம் வல்லமையுள்ளதா இருந்தது. Everybody wanted to hear what he is saying. எல்லாரும் இயேசு என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்கிறதுக்கு ஆர்வமா இருந்தாங்க. Hallelujah. Amen. Because he is a good God. இயேசு நல்ல தெய்வமா இருந்ததனால that's why people followed him. இயேசுவை ஜனங்கள் பின்பற்றிக் கொண்டே வந்தாங்க. He is the only true living God. That's why people followed him. அவர் ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதனால் இயேசுவை ஒரு கூட்ட ஜனம் பின்பற்றிக் கொண்டே வந்தது. Hallelujah. Hallelujah. So many thousands following. அவர் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை He gave the பின்பற்றினார். first sermon. அவர் முதலாவது பிரசங்கத்தை பண்ணுகிறார். So he was sitting on the top of the mountain. அவர் அந்த மலையின் மேல அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். It is not a Sunday.
அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்ல. Someday it was happening. It's not given which day. அது என்னைக்கு அப்படின்னு தெரியல, ஏதோ ஒரு நாள் அது நடந்துச்சு. He is not a God. Sunday to Sunday he does the meeting. Every day he does the meeting. அவர் வந்து ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நடத்துற கடவுள் அல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் கூட்டங்களை நடத்தினார். Hallelujah. அல்லேலூயா. Today Christianity only Sunday Christians. இன்னைக்கு கிறிஸ்தவம் எதுல தான் சார்ந்து இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் தான் பிடிக்க முடியுது, ஒரு நாள் தான். கிறிஸ்தவம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமையும் பிடிக்க முடியல. The Jesus Christianity, இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், the Bible Christianity, வேதத்தில் இருந்த கிறிஸ்தவம் every day, ஒவ்வொரு நாளும், every day is a Sunday. ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு. Hallelujah. அல்லேலூயா. If you are a Sunday Christian, you are not a true leader. நீங்க உண்மையான ஒரு தலைவராக இருக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்க கூடாது. Jesus every day preaching, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இயேசு every day conducting meeting. தினந்தோறும் அவர் இந்த மாதிரி கூட்டங்களை வச்சிட்டு இருந்தார். So his first meeting, அவர் முதல் கூட்டத்துல he never invited anybody. அவர் யாரையுமே அவர் கூப்பிடல. This crowd went without invitation. பாருங்க, இந்த கூட்டம் வந்து யாரையுமே கூப்பிடாம வந்தது. கூப்பிடாம வர்ற கூட்டம் எப்படி கூட்டப்பட்ட கூட்டம்? பாருங்க, கூப்பிட்டா that's a good crowd. நல்ல ஒரு கூட்டத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். Hallelujah. அல்லேலூயா. Jesus never said, come, I am here, I am conducting meeting so and so time. இயேசு வந்து நான் இங்க ஒரு கூட்டம் வைக்கிறேன், நீங்க எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி யாரையும் அந்த மாதிரி ஒரு தண்டரை அடிச்சு கூப்பிடல. Today is a healing ministry day. இந்த நாள் ஒரு சுகமாக்குகிற ஒரு நாள். Today I will do a prophecy, then you come. He never did that. எல்லாரும் இங்க வாங்க, தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ஒரு கூட்டம் நடக்குது. He never did that. அவர் அதுமா செய்யவே இல்ல. He was sitting quietly, hiding himself in a mountain top. அவர் அமைதியாக மலையின் மேல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். With a small team of people. ஒரு சின்ன கூட்டத்தோட The 12 disciples and Jesus in the mountain. இயேசுவும் அவரோடு கூட 12 சீடர்களும் மட்டும் இருந்தார்கள். Those days 2000 years back story. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதையை நம்ம Today பார்த்துட்டு itself we don't have in some places no roads. இன்னைக்குமே ஒரு சில இடங்கள்ல நல்ல ஒரு சாலை வசதி இல்ல. 2000 years back 2000 வருஷத்துக்கு முன்னாடி you can't even think, imagine. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எப்படி இருந்திருக்கும் ரோட்லாம். No roads, no electricity, no vehicle, nothing. எதுவுமே நல்ல வசதி, சாலை வசதி இல்ல, கரண்ட் வசதி இல்ல, வாகன வசதி இல்ல. இந்த No சூழ்நிலை phone. அங்க No phones, அங்க நம்ம கிட்ட இருக்க மொபைல் கிடையாது. no Bibles, வேத பைபிள் அவங்க கிட்ட கிடையாது. no mic system, மைக் சிஸ்டம் அங்க கிடையாது. no worship team, அங்க ஆராதனை குழு கிடையாது. nothing attractive. எதுவுமே கவர்ந்து இழுக்கிற ஒரு சூழ்நிலை அன்னைக்கு No இல்ல. hall, இது மாதிரி ஒரு ஹால் கிடையாது. no chair system. சேர் கிடையாது. Today everything is there, people are not there. ஆனா இன்னைக்கு எல்லாமே இருக்குது, மக்கள் இல்ல. Those days nothing was there, people were there. பாருங்க, அன்னைக்கு எதுவுமே இல்ல, மக்கள் இருந்தாங்க. Hallelujah. ஆமென். Very good people. நல்ல ஜனங்கள். They were good people. அவங்க ரொம்ப நல்ல ஜனங்க. So they wanted to see Jesus. அவங்க இயேசுவை பார்க்கிறதுக்கு ஆர்வமா இருந்தாங்க. You did not give us invitation, no problem. அவங்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. We want to see நாங்க உங்களை பார்க்கணும். because we know Jesus. ஏனென்றால் எங்களுக்கு இயேசுவை தெரியும். We want to see you. அந்த இயேசுவை இன்னும் தெரிஞ்சுக்க So விரும்புறோம். they left their work, personal work. They walked from the village miles and miles in the hot sun. அவங்களுக்கெல்லாம் நிறைய வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகள்லாம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு அவர்கள் அந்த மைல் கணக்கா நடந்து 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 இயேசு இருந்த இடத்தை தேடி போனாங்க. Climbing the mountain, no road. நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த மலையில போற அளவுக்கு அங்க நல்ல சாலை They வசதி had to pull the bushes and remove, put away, new way to go up. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அங்க நிறைய செடி புதரெல்லாம் கடந்திருக்கும், அதெல்லாம் தள்ளி கிள்ளி விட்டுட்டு இவ்வளவு கூட்டம் போதாங்க. All the people, எல்லா ஜனங்களும் now they all reached the mountain top. இப்போ அவங்க அந்த மலை உச்சிக்கு போயிட்டாங்க. What was Jesus' first sermon? அங்க இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பிரசங்கம் என்ன? Seek my kingdom. எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி போயிருக்கிறாங்க. அவங்கள பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. These people are already seeking God. ஏற்கனவே இவங்க தேடி தானே வந்திருக்கிறாங்க. When they are seeking, why you want to preach a sermon to seek again? இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி வந்தவங்கள பார்த்து மறுபடியும் ஏன் ஒரு பிரசங்கத்தை They left பண்ணணும்? their work, they sought after you.
அவர்கள் எல்லாரும் அவரை தேடி வந்திருக்காங்க. They left all their work. அவங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் விட்டு வச்சிட்டு அவங்க ஆண்டவரை தேடி They வந்திருக்காங்க. sacrificed, walked miles and miles. அவங்க பாருங்க எவ்வளவு தியாகம் பண்ணி மைல் கணக்கா நடந்து இயேசுவை தேடி போயிருக்காங்க. Now you are preaching, seek me again. இப்போ அவளை தேடி போனவங்களை பார்த்து ஒரு பிரசங்கம் பண்றாரு, என்னை மறுபடியும் தேடுங்கள் அப்படின்னு. That means there was something wrong with their seeking. அது ஏனென்றால் அவங்க தேடி வந்ததுல ஏதோ ஒரு தவறு இருக்குது. That means their seeking is not the right seeking. அவர்கள் தேடி வந்தது ஒரு சரியான காரணத்துக்காக அவங்க தேடி வரல. Why Jesus would preach about seeking? ஏன் ஆண்டவர் தேடுகிறதை குறித்து அவர்களுக்கு Why போதித்தார்? his first sermon was all about seeking? ஏன் ஆண்டவருடைய முதல் பிரசங்கமே தேடுகிறதை குறித்து அமைந்திருந்தது? Because ஏனென்றால் he saw their heart was not seeking God. அவர்களுடைய இருதயம் ஆண்டவரை தேடி வரல அப்படின்றத அவர் பார்த்தார். Jesus can see in one look what is in our hearts. இயேசு கிறிஸ்து ஒரே பார்வையில நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கிறது அப்படின்றத பார்த்துருவார். His eyes can scan all our heart in 1 second. அவருடைய ஒரே பார்வையின் மூலமாக நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற அனைத்து காரியத்தையும் அவர் கண்டுபிடிச்சிருவார். These thousands and thousands of people, they were not seeking God. இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரை தேடவே இல்லை. They left everything, came up to the mountain. ஆனா கவனிங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு மலை மேல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. Why they came? ஏன் வந்தாங்க? They wanted miracles. அவங்களுக்கு அற்புதத்துக்காக வந்தாங்க. They want food. அவங்க சாப்பாட்டுக்காக வந்தாங்க. They want blessing. அவங்க ஆசீர்வாதத்துக்காக வந்தாங்க. They don't want Jesus. அவங்களுக்கு இயேசு தேவையில்லை. They want what Jesus will give them. அவங்க இயேசு எதை கொடுப்பாருன்னு பார்க்கிறதுக்கு வந்திருந்தாங்க. They were seeking the things that God will give. அவங்க எதை தேடி வந்தாங்கன்னா இயேசு எதை கொடுக்கிறாரோ அதை தேடி வந்தாங்க. Very bad leaders. அவங்க நல்ல தலைவர்கள் இல்ல, மோசமான தலைவர்கள். What kind of leaders are we? இன்னைக்கு நம்ம தேடி வந்திருக்கிறோம். நாம எப்படிப்பட்ட தலைவர்களா இருக்கோம்? Are we seeking God or are we seeking what he would give? நம்ம அவரை தேடி வந்திருக்கிறோமா அல்லது அவர் கையில இருக்கிறத தேடி வந்திருக்கிறோமா? Every religion, எல்லா மதங்களிலும் there are followers. அங்க நிறைய மதத்தை பின்பற்றவங்க இருக்கிறாங்க. Everyone you ask them, why you come to God? எல்லார்கிட்டயும் போய் கேளுங்க, நீங்க ஏன் கடவுளை தேடி வந்தீங்கன்னு கேட்டு பாருங்களேன். They will say, we want blessing. அவங்க சொல்வாங்க, எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். They will never say, we want that God. யாருமே எனக்கு இந்த கடவுள் வேணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உண்மைதானே? That is the one big difference between Bible and all other religious books. மற்ற மதங்களுக்கும் வேதத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் இதுதான். Jesus calls for a personal experience. இயேசு கிறிஸ்து உங்களை அவரோடு கூட இருக்கிற தனிப்பட்ட உறவுக்கு அழைக்கிறாருங்க. Hallelujah. ஆமென். You have the personal intimacy, everything follows. நீங்க கடவுளோடு நல்ல உறவுக்குள்ள வந்தீங்கன்னா இவைகள் எல்லாம் உங்களை பின்பற்றி வரும். That's why Jesus said, all this thing that you are searching for, I will take care of it. I will give it to you. அதனால தான் இயேசு சொன்னாரு, நீங்க எதெல்லாம் தேடி வந்தீங்களோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் கொடுக்கிறேன். Your job is not to get things for you. உங்களுக்கு அதெல்லாம் தேடி அதெல்லாம் எடுக்க வேண்டிய வேலை உங்க வேலை இல்ல. I will take care of it. அதை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். If you know breathing in our own life, the breath that we have within a second it can disappear. நம்ம மூச்சு விடுறோமே, அது ஒரு செகண்ட்ல அது இல்லாம போயிருது. The system, the nerve system that is working beyond mind, the comprehension of human mind, it is working well. So much complication in the system, but it's God makes it work well. பாருங்க, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நரம்புகள் அந்த மற்ற எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம யோசிச்சோன்னா எப்படி வேலை செய்யணும்னு நம்ம மூளையால் அதை புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இதை எல்லாத்தையும் ஆண்டவர் சரியாக அது செயல்படும்படி ஆண்டவர் படைச்சிருக்கிறார். One little nerve problem, we cannot walk, we cannot talk, we cannot do anything. ஒரு சின்ன நரம்பு எதனா பிரச்சனை பண்ணுச்சுனாலும் சரியா நடக்க முடியாது, பேச முடியாது. இப்படி பல பாதிப்புகளை ஒரு நரம்பு பிரச்சனை கொண்டு வந்துடுது. These are controlled by God. இவை எல்லாம் ஆண்டவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். Hallelujah. ஆமென். Without knowing this big God, we are saying we don't want him, we want what he gives. இவ்வளோ பெரிய ஆண்டவரை
பற்றி நம்ம தெரிஞ்சிக்க விரும்பாம எனக்கு அந்த கடவுள் தேவையில்ல, அவர் என்ன கொடுப்பாரோ அது எனக்கு வேணுன்ற மாதிரி நம்ம தேடுறோம். These people, இந்த மக்கள், they were chicken believers. அவங்க எல்லாம் வந்து கோழி விசுவாசி. They were chicken leaders. அவங்க கோழி குஞ்சு தலைவர்கள். Because you leave the chicken outside, நீங்க அந்த கோழியை வெளியில அனுப்பி பாருங்களேன், morning to evening it will look for itself what I can get. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும்னு கீழேயே பொறுக்கிட்டு The இருக்கும். chicken never lift its head and count the stars. ஒரு நாளாவது அந்த கோழி வானத்துக்கு மேல இவ்வளோ நட்சத்திரம் இருக்குது, இவ்வளோ சூப்பரா இருக்குதுன்னு பார்த்துருக்குமா? Always down. எப்பயுமே கீழே தான் பார்க்கும். What I can get. எனக்கு என்ன இந்த உலகத்துல கிடைக்கும், It's about me. இது எனக்குன்ற கோழி. Myself, my life, my family, me. நான், என் குடும்பம், என் வேலை, எனக்கு அப்படின்ற ஒரு கோழி குஞ்சு. The Christian life is all about not me but about God and God and God and Jesus. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எதுவும் எனக்குன்றது இல்லை, எல்லாம் அவருக்கு தேவன் என்றதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. Hallelujah. ஆமென். If you have Jesus, you have everything. இயேசு உங்களுக்குள்ள இருந்தார்னா எல்லாம் உங்களுக்கு இருக்குது. Amen. Amen. Whatever I have, it belongs to my children. எதெல்லாம் எனக்கு உரியதோ அதெல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்குரியது. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? Whatever it is God's, our heavenly Father, all belongs to you and me. எதெல்லாம் தேவனுக்கு சொந்தமானவைகளோ அவைகளெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவையெல்லாம் நமக்கு சொந்தம். Amen. ஆமென். Don't go behind things, it already belongs to you. அந்த பொருட்கள் பின்னாடி போகாதீங்க, அது எல்லாம் உங்களுக்குரியதுதான். Amen. ஆமென். Let's go behind the living God. நாம் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவுக்கு பின்பாக நாம் போவோம். Seek him first. அவரை தேட The வேண்டும். first sermon of Jesus, முதலாவது அந்த அவருடைய பிரசங்கம், முதல் பிரசங்கம் to seek God. அவரை தேடுவதற்கு. Amen. ஆமென். Seek him not only on a Sunday. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவரை தேடி வர்றதில்ல. Seek him not only in the morning, one chapter, one psalm and one whatever. காலையில எழுந்திருச்ச உடனே ஒரு சங்கீதத்தை வாசிக்கிறது, ஏதோ ஒரு அதிகாரத்தை வர வழி இல்லாம வாசிக்கிறது, இந்த தேடுதலை பத்தி சொல்லலங்க. When you read it and you don't know, when you leave the house you don't know what you read. இப்படி நம்ம வாசிச்சோம்னா நம்ம வடிகிட்ட விட்டு இறங்கி போறதுக்குள்ள என்ன வாசிச்சோம் நமக்கு தெரியாது. Today in Tamil Nadu they made it much easier. இன்னும் தமிழ்நாட்டில் ரொம்ப ஈஸியா பைபிளை வாசிக்கிறதுக்கு one day one scripture in the calendar. அந்த காலண்டர்ல இருக்கிற ஒவ்வொரு வசனம் வர எல்லாம் அடிச்சு You கொடுத்துரும். don't need a Bible anymore now. உங்களுக்கு பைபிள்லாம் தேவையில்லை, One scripture. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் போதும். As you leave the door, நீங்க அந்த கதவுல இருந்து வெளில போறப்ப somebody nowadays I see they give one look and walk. அவங்க ஒரு சில பேர் வந்து இதை விட சாதுரியமா அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுறாங்க. One look Christianity. ஒரே பார்வை கிறிஸ்தவம். Calendar பார்த்தா ஒண்ணுமே nothing will happen by looking at the calendar. அந்த காலண்டரை பார்த்து ஒரு வசனத்தை பார்க்கறதுனாலயே வாசிக்கிறேன், சும்மா பார்க்கறதுனால ஒன்றும் நடக்காதுங்க. Seeking God is giving all our life to Jesus. தேடுகிறது என்பது நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவருக்கு கொடுப்பது. Seeking means you leave everything aside. தேடுகிறது என்பது நம்ம எல்லாத்தையும் ஓரம் ஒதுக்கி விட்டு அவரை வாழ்வது. Hallelujah. ஆமென். Seeking first means all the time, day and night, it is his thinking in my mind. அவர் தேடுகிற அந்த காரியம் என்று சொன்னால் எப்பொழுதும் எந்த நேரமும் அவரையே என்னுடைய சிந்தையில நினைச்சிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. Today India, Tamil Nadu is filled with a lot of Christians. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவுல அநேக கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. There are a lot of singers. நல்ல பாடகர்கள்லாம் இருக்கிறாங்க. Lot of preachers. நல்ல பிரசங்கிமார்கள் இருக்கிறாங்க. Lot of writers. எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. Who is missing? யார் இல்ல? Seekers are missing. கர்த்தரை தேடுறவங்க தான் கண்டுபிடிக்க முடியல. You can come nicely to church. நீங்க ரொம்ப அழகா சர்ச்சுக்கு வரலாம். People look at you, oh, so what a pious people they are. ஐயோ எவ்வளவு பக்தியுள்ள மக்கள் அப்படின்னு சொல்லி வெளியில இருக்கவங்க எல்லாம் பார்க்கலாம். But are you a seeker of God? ஆனா நீங்க அவரை தேடுகிறவர்களா இருக்கிறீங்களா? Hallelujah. அல்லேலூயா. Jesus said two things to seek. இயேசு ரெண்டு காரியத்தை தேட சொல்லியிருக்கார். Number one, a leader must be a seeker of God. முதல் நான் சொன்ன ஒரு தலைவர் அவரை தேடுகிறவராய் இருக்க வேண்டும். Amen. ஆமென். A seeker of God. அவரை தேடுகிறவர். So two things Jesus said to seek.
ரெண்டு காரியத்தை ஆண்டவர் தேடும்படி சொல்லுகிறார். Number 1, ஒன்று his kingdom. அவருடைய ராஜ்யம். Number 2, ரெண்டு his righteousness. அவருடைய நீதி. Amen. Amen. What is kingdom? ராஜ்யம்னா என்ன? Kingdom means wherever there is a king, his rulership is called kingdom. எங்கெல்லாம் ராஜா இருக்கிறாரோ அங்கு அவருடைய ஆளுகை இருக்கும், அதுதான் ராஜ்யம். Amen. ஆமென். Jesus is saying, I am the king. இயேசு சொன்னார், நான் ராஜாவா இருக்கிறேன். I am able to take care of my citizens. என்னுடைய குடிமக்களை பார்த்துக் கொள்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு. That is my responsibility. அது என்னுடைய பொறுப்பு. Your responsibility உங்க பொறுப்பு என்னன்னா, to seek my leadership. நீங்க என்னுடைய ஆளுகையை தேடணும். Not just Sunday to Sunday. ஞாயிற்றுக்கிழமை இல்ல. In every aspect of your life. உங்களுடைய எல்லா வாழ்க்கையின் கோணங்களிலும். Even when you are in the kitchen, let his leadership lead you. நீங்க கிச்சன்ல இருக்கும்போதும் அவருடைய தலைமைத்துவத்தை, ஆளுகையை நீங்க தேடணும். In your thought life. உங்களுடைய சிந்தையில, in your emotional life. உங்களுடைய உணர்ச்சிகள்ல, in your work life. உங்களுடைய வேலைகள்ல, in your financial life. உங்களுடைய பொருளாதாரத்துல, in your family life. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, in your decision making. நீங்க தீர்மானம் எடுக்கும்போது, all your relationship. நீங்க எல்லா உறவுகள் மத்தியிலையும் let the Lord be the leader. இயேசு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தலைவராய் இருப்பாராக. Hallelujah. Hallelujah. That's what he's saying. Seek my kingdom. அதனால தான் அவர் சொல்றார், என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்க. Kingdom is not a building, invisible thing. கிங் ராஜ்யம் அப்படினு சொன்ன உடனே ஏதோ மறைஞ்சு இருக்கிற ஒரு காரியம் இல்ல. எங்க நம்ம பார்க்க முடியும். Something after death you're going to see. நம்ம நினைக்கிறது என்ன, நம்ம செத்த பிறகு அவருடைய ராஜ்யத்துக்கு போயிடுவோம், அப்படி இல்லங்க. Kingdom is his leadership. அவருடைய ஆளுகை. Hallelujah. Amen. Today who is the king in our life? இன்னைக்கு யார் உங்களுக்கு ராஜாவா இருக்கா? நம்ம தான் ராஜாவா இருக்கிறோம். நம்ம தான் ராஜா. நானே ராஜா. We sing a song, you are the king. நம்ம நல்லா பாடுறோம், ஆண்டவரே நீரே ராஜா. But every decision we make. ஆனா எல்லா தீர்மானத்தையும் யார் எடுக்கிறது? நம்ம தான் எல்லா முடிவும் எடுத்துக்கிறோம். That's simply fooling ourselves. அது நம்மளே ஏமாத்திக்கிறது. This is a different life. இது வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. This is a different seeking. இது வித்தியாசமான தேடுதல். I can challenge you. நான் உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்கிறேன். Next 40 days. 40 நாள் இந்த Next 40 days seek his leadership. I tell you, your life will turn right side up. அவருடைய தலைமைத்துவத்தை, ஆளுகையை உங்க வாழ்க்கையில தேடி பாருங்க, நீ உங்க வாழ்க்கை தலைகீழாய் மாற்றப்பட்டு இருக்கும். நான் உறுதியா சொல்றேன். Hallelujah. Hallelujah. You will see breakthrough. உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலைய, மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. You will see God moving on behalf of you. ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்யறத உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. Hallelujah. Hallelujah. You will see the king stepping into your situation. ராஜா உங்களுக்காக இறங்கி உங்க சூழ்நிலைக்கு அவர் கண்ட்ரோல் பண்றத பாப்பீங்க. You seek him, the king will step in. நீங்க அவரை தேடும் பொழுது ராஜா உங்களுக்காக இறங்கி வந்துருவார். But if we say I am the king, he will fold his hand, never do anything. நீங்க இல்ல நான் தான் ராஜா அப்படினு சொன்னா அவர் கையை கட்டிட்டு நீயே பாத்துக்கப்பான்னு சொல்வார். He wanted to step into the situation. அவர் உங்க சூழ்நிலைக்குள்ளாய் வருவதற்கு விரும்புகிறார். He wanted to step into your family. அவர் உங்கள் குடும்பத்திற்குள்ளாய் வருவதற்கு விரும்புகிறார். Step into your financial situation. உங்களுடைய பொருளாதாரத்துக்குள்ள அவர் வர விரும்புகிறார். Step into your family situation. உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்குள்ளாய் இயேசு கடந்து வர விரும்புகிறார். But will you seek him? அவரை தேடுவீர்களா? As a king of kings. அவருடைய ராஜாதி ராஜாவாய் தேடுவீர்களா? Lord of lords. கர்த்தாதி கர்த்தராய் தேடுவீங்களா? As creator God. சிருஷ்டி கர்த்தராய் தேடுவீங்களா? Hallelujah. Hallelujah. You say, Lord, I give up everything in your hand. நீங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துறேன்ப்பா. You be the Lord in my life. நீர் எனக்கு ராஜாவா இருங்க. One day I received you as my Lord. நான் ஒரு நாள் உம்மை ராஜாவா ஏற்றுக்கொண்டேன். But I kept myself as the king in my life. ஆனா அன்னைக்கு ஏத்துக்கிட்ட நாளுக்கு அப்புறம் நான் தான் எல்லாத்துக்கும் ராஜாவா இருக்கிறேன். But today, ஆனா இன்னைக்கு I want to give back the leadership in your hand. மறுபடியுமாக அந்த தலைமைத்துவத்தை உங்க கையில கொடுக்க நான் விரும்புறேன். I want to truly seek you. நிச்சயமாய் உங்களை நான் தேட விரும்புகிறேன். I tell you, நான் சொல்றேன், his leadership is the best leadership. அவருடைய தலைமைத்துவம் மிகவும் அருமையானது, மிகவும் சிறப்பானது. He will never forsake us. அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட He மாட்டார். never leave us. அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார். Hallelujah. அல்லேலூயா.
If a lion comes here, இப்போ ஒரு சிங்கம் இங்க வந்துருச்சுன்னா everybody will disappear from here. ஒரு நிமிஷத்துல எல்லாமே காணாம போயிடும். Wife is there, husband is there, child is there, no problem. எங்க புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க அதை பத்திலாம் கவலை இல்லை. சிங்கம் உள்ள வந்துச்சுன்னா எங்க யார் இருக்குன்னு தெரியாது. It's about my life. இது என்னுடைய வாழ்க்கை. எப்படியாவது நான் என்ன செய்யணும்? எப்படின்னா நான் எஸ்கேப் ஆயிரணும். I have to live. நான் வாழணும்பா. But my Jesus, ஆனால் இயேசு, he will not escape. அவரு விட்டுட்டு ஓட மாட்டார். He will stand. அவர் பக்கத்துல நிப்பாருங்க. He will give his life. அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். He will save you. அவர் உங்களை ரட்சித்த தேவன். Hallelujah. ஆமென். He will step in any situation. அவர் எந்த சூழ்நிலைக்குள் போனாலும் அந்த சூழ்நிலையில் fight for உங்களுக்காய் you. வருவார். அவர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். Hallelujah. அல்லேலூயா. If you are not seeing God fighting for you, தேவன் உங்களுக்காய் யுத்தம் பண்றதை நீங்க பார்க்கலனா, if you are not seeing Jesus stepping into your situation, அவர் உங்கள் பிரச்சனைக்காய் இறங்கி வர்றதை நீங்க பார்க்கலனா, it means you are not seeking God. நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நீங்க அவரை உண்மையா தேடலன்னு அர்த்தம். His leadership, அவருடைய ஆளுகையை guarantee, 100% guarantee, 100% உறுதியா சொல்றேன். if you seek him, he will step in. நீங்க அவர் உண்மையா தேடுவீங்கன்னா உங்க பிரச்சனைகளுக்குள்ளாய் அவர் இறங்கி வருவார். He will fight for you. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். He will stand for you. அவர் உங்க சார்புல நிப்பாருங்க. He will bring anything to bless you. அவர் நீங்க விரும்புற எதையும் அவர் உங்களுக்காய் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. ஆமென். One change. ஒரே ஒரு மாற்றம் தான். Every day, every moment seek him. எப்பொழுதும் எல்லா நேரமும் தினந்தோறும் அவர் தேடுங்க. Hallelujah. ஆமென். His leadership. அவருடைய ஆளுகையை. Amen. ஆமென். Not the Sunday to Sunday Christian life. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லங்க. This is a fake Christianity. இப்படி ஒரு போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்ல. If you are not seeking God, you are not true leader. நீங்க அவரை உண்மையா தேடலன்னு சொன்னா நீங்க சரியான தலைவர் இல்ல. The number one quality of a good leader, godly leader, ஒரு முதலாவது ஒரு தலைவனுக்குரிய பண்பு, தேவனுடைய தலைவனாய் இருக்கிற ஒரு நல்ல தலைவனுக்குரிய பண்பு என்னன்னா, he must be a seeker of அவர் God. கர்த்தரை தேடணும். What kind of seeker? எப்படிப்பட்ட seeking the leadership of God. அவருடைய ஆளுகையை. Amen. ஆமென். I tell you, sisters and brothers, அருமையான சகோதர சகோதரிகள், அவர்களுக்கு this is the big blessing. இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். You want blessing, you want deliverance, you want breakthrough. The root to all of this thing is just simple, seeking God. உங்க வாழ்க்கையில விடுதலையை தேடுறீங்க, மற்ற அநேக காரியங்களை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னா உண்மையாகவே கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷனா நீங்க மாறுனீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில செய்வார். What is lacking in Christianity? இன்னைக்கு ஏது கிறிஸ்தவத்துல பின்தங்கி இருக்கு இல்ல, it is seeking is missing. அவரை தேடுறது தான் குறைஞ்சு போச்சு. Will you tell God, Lord, today, this morning, ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா, ஆண்டவரே இந்த காலை நேரத்திலும் I've been not seeking you, Lord. ஆண்டவரே நான் உம்மை இவ்வளவு நாள் சரியா தேடாம இருக்கிறேன் ஆண்டவரே. I want to from today. நான் இன்னையில இருந்து இந்த காரியத்தை நான் I want செய்ய to போறேன். recommit myself. நான் இதை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். I don't want to do religious circus. ஆண்டவரே நான் மத சார்பான ஒரு சர்க்கஸ் பண்ற ஒரு ஆளா நான் இருக்க I don't விரும்பல. want to do any more religious drama. ஆண்டவரே இதுக்கு மேல இந்த மத சார்பான ஒரு நாடகத்தை போட விரும்பல. I want to really seek you with all of my heart. ஆண்டவரே நான் உண்மையாகவே உம்மை தேடுகிற ஒரு நபராய் நான் மாறணும். You will be first in my heart. நீர்தான் என்னுடைய இருதயத்திற்கு முதல் தரமான முக்கியமான ஒரு நபரா இருக்கணும். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Jesus wants everybody to be a seekers of God. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு இங்க இருக்கிற எல்லாரையும் கர்த்தரை தேடுகிறவர்களா மாறணும்னு His விரும்புறார். heart's desire அவருடைய ஆசையே அதுதான். that he become the Lord of our life. அவர் நமக்கு ராஜாவாய் கர்த்தாவாய் இருக்க விரும்புகிறார். Every day, every situation. ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலும். So number one, leadership, seek leadership. தலைமைத்துவம், அவருடைய தலைமைத்துவத்தை தேடணும். Number two, இரண்டாவது, he said seek my righteousness. அவருடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்க. What is righteousness? நீதினா என்னது? It is talking about his righteousness. அது அவருடைய நீதின்னு சொல்லுது. His righteousness, you cannot earn it.
அவருடைய நீதியை நம்ம பணம் கொடுத்து வாங்க முடியாது. You cannot qualify to get his righteousness. அந்த நீதியை வாங்குறதுக்கு ஏதோ நம்ம பெரிய நம்ம தகுதியினால அந்த நீதியை வாங்க முடியாது. It is not talking about self righteousness. நம்முடைய சுய நீதியை குறித்து அது பேசல. It is God's righteousness. அது தேவனுடைய நீதியை குறித்து பேசுகிறது. Righteousness means relationship with God. நீதி என்றால் கர்த்தர்கிட்ட இருக்கிற உறவு, தேவனோடு இருக்கிற உறவு, fellowship with God. தேவனோடு இருக்கிற ஐக்கியம். One is leadership of God. ஒன்று தலைமைத்துவம். Number 2 friendship with God. இரண்டாவது நட்பு, அவரோடு இருக்கிற உறவு. Two things seek God. ரெண்டு காரியத்தை நாம் கர்த்தரிடத்தில் தேட வேண்டும். We must seek two things. ரெண்டு காரியத்தை நாம் தேட வேண்டும். As leaders of God. நீங்க தலைவர்களா இருக்கிறீங்க, ரெண்டு காரியத்தை தேடணும். Number 1 ஒன்று his leadership. அவருடைய ஆளுகை. Number 2 இரண்டாவது his friendship. அவருடைய உறவு. Hallelujah. Amen. One side he is saying I am the king for your life. ஒரு சைடு ஆண்டவர் சொல்றார் நான் உன் வாழ்க்கையில ராஜாவா இருக்கிறேன். The other side he is saying I'm your friend. அவர் இன்னொரு பக்கம் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு நண்பனா இருக்கிறேன். One side he is saying I'm your leader. நான் ஒரு பக்கம் அவர் சொல்றார் நான் உனக்கு தலைவனா இருக்கிறேன். The other side he is saying I'm your father. அவர் இன்னொரு பக்கம் சொல்றார் நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன். Both are equally important. ரெண்டுமே ரொம்ப அவசியங்க. We must seek his friendship, his lordship. அவருடைய உறவையும் தேடணும், அவருடைய ஆளுகையும் நம்ம தேடணும். That's why David sings in Psalm 23. அதனால தான் தாவீது சங்கீதம் 23ல The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். Hallelujah. Amen. He is the Lord. அவர் கர்த்தர். I believe he is the Lord. அவர் கர்த்தர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I believe he is my Lord. அவர் நான் உண்மையாவே அவர் எனக்கு கர்த்தர் என்று நான் விசுவாசிக்கிறேன். But he is also my friend, my shepherd. இருந்தாலும் அவர் என்னுடைய மேய்ப்பர், என்னுடைய நண்பர் அப்படினு பாடுறார். Hallelujah. Amen. That's why David's life become very different. அதனால தான் தாவீதினுடைய வாழ்க்கை மிகுந்த வித்தியாசத்துக்கு வந்தது. That's why David as a small boy, family rejected him. Though the family rejected him, but God blessed him. அதனால தான் இந்த தாவீது அவனுடைய குடும்பத்தார் எல்லாம் ஒதுக்கி வச்சாலும் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். One thing was in David's life we can find. அவன் வாழ்க்கையில அவன் உயர்வுக்கு ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா nobody was with him. அவன் கூட யாருமே இல்ல பாத்தீங்களா? Brothers reject him. எல்லாரும் அவனை புறக்கணிச்சிட்டாங்க. Parents reject him. அவனுடைய பெற்றோர் புறக்கணிச்சிட்டாங்க. They say go to the sheep, go to the wilderness. அவங்க சொன்னாங்க ஏய் சின்ன பையன் போய் ஆடு மேய் போ. Don't be in the house. அந்த வீட்லலாம் இருக்காத வனாந்தரத்துக்கு போ. You don't deserve to be in the house. அவனுக்கு வீட்ல இடம் இல்ல. But he was a seeker of God. ஆனால் அவன் கர்த்தரை தேடுகிறவன். Hallelujah. Hallelujah. When everybody left him, எல்லாரும் அவனை விட்டுட்டு போனாலும் God never left him. ஆனால் தேவன் அவனை விடலையே. Hallelujah. Hallelujah. God will always be with a person who seeks his leadership, his friendship. அவருடைய ஆளுகையும் நட்பையும் விரும்புகிற நபரோடு கூட ஆண்டவர் எப்பொழுதும் கூடவே இருக்கிறார். Nobody can stop your promotion. யாராலையும் உங்க உயர்வை தடுக்கவே முடியாதுங்க. Hallelujah. Hallelujah. If the Lord is your king, ஆண்டவர் உங்களுக்கு ராஜாவாய் இருப்பார் என்று சொன்னார். the Lord is your friend, அந்த ஆண்டவர் உங்களுக்கு நண்பராய் இருப்பார் என்று சொன்னார். who can come against you? யார் உங்களுக்கு எதிராய் வர முடியும்? The devil can shake you. எந்த பிசாசின் வல்லமையும் மாற்ற முடியாது. Demons can shake you. எந்த பிசாசும் மாற்ற முடியாது. World power can shake you. எந்த உலகத்தின் வல்லமையும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது. Hallelujah. Hallelujah. Let the king be your Lord. ராஜா உங்களுக்கு கர்த்தராய் இருக்கட்டும். Amen. Seek him as your king. அவரை ராஜாவாய் நீங்க Every day. தினந்தோறும். Today in the country in India, no, there is no king. இன்னைக்கு நம்ம தேசத்துல ராஜாலாம் யாருமே. Today is prime minister. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் தான் இருக்காரு. When we go to many hundreds of years, king was ruling. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராஜா தான் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார். So that means whatever the king says, everybody has to follow. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் ராஜா சொன்னாரோ அவைகள் எல்லாம் வந்து மக்கள் செஞ்சுதான் ஆகணும். The king says everybody wear a white dress. ராஜா வந்து எல்லாரும் வெள்ளை சட்டை தான் போடணும்னு சொன்னார்னா what you have to do? எல்லாம் என்ன பண்ணணும்? No, you say I will wear a black and you go out, what will happen? நீங்க அதெல்லாம் முடியாது. நான் கருப்பு சட்டை தான் போடுவேன், போட்டு வெளில போனா என்ன நடக்கும்? No problem, only head will not be on your shoulder. ஒரு பிரச்சனையும் இல்ல, தலை தான் இருக்காது உடம்புல. The kingship means total surrender. அப்போ ராஜா ஆளுகை அப்படின்னு சொன்னா முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறதுங்க. Do what he says. அவர் என்ன உங்களுக்கு சொல்றாரோ அதை செய்யுங்க. Don't do what you want to do.
நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காதீங்க. Hallelujah. அல்லேலூயா. Mary said to the servant, whatever he says to you, do it. மரியாள் வந்து வேலைக்காரரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன பண்ணுங்க. Amen. ஆமென். What he tells you, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ do it. செய்யுங்க. Amen. ஆமென். When you seek God, நீங்க ஆண்டவரை தேடும்போது one very important thing will happen. ஒரு முக்கியமான காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். It is so critical in Christian life. அது உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக 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 முக்கியமானது. You will hear the voice of God. நீங்க அவர் சத்தத்தை கேட்பீங்க. Hallelujah. ஆமென். If you walk with God, நீங்க ஆண்டவரோடு நடக்கும்போது, if you seek God, நீங்க ஆண்டவரை தேடும்போது, you will hear the gentle whisper of the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் உங்க காதுகள்ல The கேட்கும். Creator God speaking to you. பாருங்களேன், உலகத்தை எல்லாம் படைத்தவர் உங்ககிட்ட பேசுறார். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. But many a time leaders, they don't hear any voice. ஆனா தலைவர்கள் அநேக நேரத்துல சத்தத்தை கேட்கறது இல்ல. Why? ஏன்? Not seeking God. அவரை தேடுறது இல்லையே. Salvation is free, இலவசம் ரட்சிப்பு. but seeking God is not free. ஆனா அவரை தேடுறது இலவசம் இல்லையே. You have to spend time. நீங்க நேரத்தை செலவு பண்ணணும். Hallelujah. ஆமென். You want something precious, ஒரு விலையேற பெற்றது உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். you have to sacrifice yourself. நீங்க ஒரு சில காரியம் உங்களை தியாகம் பண்ணணும். You cannot say, I will just go my way, you speak. நீ இஷ்டம் போல இருப்ப ஆண்டவரை பேசுங்கன்னா கதை நடக்காது. I give you 2 minutes, now you speak. 2 நிமிஷம் நான் உங்களுக்கு தரேன், என்கிட்ட பேசுங்க. That kind of Christianity. அந்த கிறிஸ்தவம் இல்லைங்க. You read the word of God, you pray until he speaks to you. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கணும், அவர் பேசுற வரைக்கும் வாசிக்கணும். Hallelujah. Not opening the Bible, closing the Bible. பைபிளை திறக்கிறது மூடுறது, இந்த கதையை பத்தி பேசல. Hallelujah. அல்லேலூயா. Even if you read one word, that's enough. நீங்க ஒரு வார்த்தை அப்படி அதை வாசிக்கும் போது ஒரு வார்த்தை வாசிச்சா கூட போதும். But stay in that verse. அந்த ஒரு வார்த்தையில நின்னு, hallelujah, ஆமென், meditate. அந்த வார்த்தையை தியானம் பண்ணுங்க. Let it go into your heart. அது அந்த ஒரு வார்த்தை உங்க உள்ளத்துக்குள்ள போட்டும். That automatically change your life. அந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். You don't have to change yourself. நீங்க உங்களை மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. You don't have to change your situation. உங்க சூழ்நிலையை நீங்க மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. The word that goes inside you will change you, change the whole situation around you. தேவனால் பேசப்பட்ட அந்த ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள போது பாத்தீங்களா, அந்த ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை அது உண்டு பண்ணும். Hallelujah. Hallelujah. Set aside time every day. ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்கி வைங்க. Every day early morning get up. அதிகாலையில தினந்தோறும் எழுந்திருக்க பழகுங்க. Spend time with God. ஆண்டவர் கூட நேரத்தை செலவு பண்ணுங்க. Leave mobile everything aside. அந்த மொபைல் போனுங்க எல்லாத்தையும் ஓரம் வச்சிடுங்க. Sit with God alone. ஆண்டவரோடு கூட அமர்ந்திருங்க தனியா. Lord, I'm here. ஆண்டவரே நான் இங்க இருக்கேன்பா. I want to worship you. நான் உம்மை ஆராதிக்க வந்திருக்கேன். I want to praise you. நான் உம்மை துதிக்க வந்திருக்கேன். I want to hear your voice. நான் உங்க சத்தத்தை கேட்கிறதுக்கு வந்திருக்கேன் ஆண்டவரே. Go to God to ask things from God. நீங்க எப்ப பார்த்தாலும் ஆண்டவர்ட்ட போய் எனக்கு இது கிடைக்கணும் இது கிடைக்கணும் அதுக்கு போகாதீங்க. Go to God to meet with him. அவரை சந்திக்கிறதுக்கு போங்க. Hallelujah. Amen. If you meet with him, whatever you need, those things he will provide you. நீங்க அவரை சந்திச்சிட்டீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுத்துடுவார். Amen. Amen. My children will never worry about whether they get food every day. என்னுடைய பிள்ளைகள் டெய்லி எனக்கு சாப்பாடு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு அதுங்கெல்லாம் கவலைப்படாது. Because they know the parents are able to take care of them. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. They will never beg to me, give me food, give me clothes. என்கிட்ட அப்பா எனக்கு தாங்கப்பா எனக்கு ட்ரெஸ் தாங்க சாப்பாடு தாங்கன்னு கெஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. They never beg. அவங்க என்கிட்ட பிச்சை எடுக்க மாட்டாங்க. Why? ஏன்? Because they know அவங்களுக்கு நல்லா தெரியும். The mother and father, என்னுடைய தகப்பனும் care for the children. என்னுடைய தகப்பனும் தாயும் என்ன எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க பராமரிப்பாங்கன்னு அவங்க நல்லா தெரியும். Hallelujah. Amen. So they always spend time with us. அதனால அவர்கள் என்னோடு கூட நேரத்தை செலவு பண்றாங்க பிள்ளைங்க. Amen. Amen. But today Christianity, இன்னைக்கு கிறிஸ்தவத்துல only going to God begging, God give me, God give me. எதுக்கு ஆண்டவர்ட்ட மக்கள் போறாங்க அப்படின்னா ஆண்டவரே இதை தாங்க அதை தாங்க அப்படி தாங்க இப்படி தாங்க.
Not wanting to spend time with him. நேரத்தை செலவு பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் இல்ல. That's why Jesus said to Mary, அதனால தான் மரியாளை பார்த்து இயேசு சொன்னார், you chose a better thing. நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய். Hallelujah. Hallelujah. The better thing be at the feet of Jesus. நல்ல பங்கு எது தெரியுமா? அவருடைய பாதம் தாங்க. If your situation is bad, உங்களுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமா if இருந்துச்சுன்னா, you are going through a problem, நீங்க பிரச்சனையை சந்திக்கிற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா, go sit at the feet of Jesus. நீங்க ஆண்டவருடைய பாதத்துல உட்காருங்க. Don't go with don't tell God this is a problem, help me, don't cry about it. நீங்க போய் அங்க உட்கார்ந்து ஆண்டவரே பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறேன், என்ன காப்பாத்துங்க உதவி செய்யுங்க அவர்ட்ட போய் கதறிட்டு இருக்காதீங்க. Just go, Lord, I want to meet with you. ஆண்டவரே நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி அவர்ட்ட போங்க. I want to meet with you. நான் உம்மை சந்திக்க வந்திருக்கிறேன்னு அவர்ட்ட போங்க. Worship him. அவரை ஆராதனை பண்ணுங்க. Praise him. அவரை துதிங்க. Thank him. அவரை நன்றி சொல்லுங்க. Hallelujah. ஆமென். He knows your need. அவருக்கு உங்கள் தேவை என்பதை அறிந்திருக்கிறார். He doesn't need your information. அவர் நீங்க போய் ஒரு தகவல் சொல்லணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. God, I am sick. ஆண்டவரே நான் ரொம்ப வியாதியா இருக்கேன். He doesn't need that information. அந்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு தேவையில்லை. He knows what is wrong with your body. உங்க உடம்புல என்ன பிரச்சனைன்னு அவருக்கு நல்லா தெரியும். He knows what is your family need. உங்க ஃபேமிலில உங்க குடும்பத்துல என்ன தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியும். He knows what's your future need. அவங்க எதிர்காலத்துக்கு என்ன உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியும். Hallelujah. ஆமென். Leaders must learn to spend time at the feet of Jesus. தலைவர்களாக இருக்கிற நாம அவருடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல நேரம் செலவு பண்ண தெரிஞ்சிருக்கணும். The number one responsibility, அதுதான் முதல் பொறுப்பு. to seek God. அவரை தேட வேண்டும். Hallelujah. ஆமென். I tell you, நான் சொல்றேன் உங்களுக்கு, this will change. இது பெரிய மாற்றத்தை This கொண்டு வரும். changed my life. இது என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது. I became a seeker of God 8 years back. நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவரை தேடுகிறவனாய் மாறினேன். I am now 30 years in the ministry. நான் 30 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறேன். But 22 years I did ministry without seeking God. பாருங்க, 22 வருஷம் இயேசுவை தேடாமையே ஊழியம் செஞ்சேன். I read Bible. நல்ல பைபிள் வாசிப்பேன். I preach about Bible. நான் பைபிள்ல இருக்கிறத பத்தி நல்லா பேசுவேன். But did I have a fellowship with God? நான் அவரோடு கூட அந்த நெருங்கிய உறவுல இல்லை. Every day like anybody else I prayed. எல்லார போல நான் தினந்தோறும் ஜெபம் பண்ணுவேன். I did a very good ministry. நான் நல்ல ஊழியத்தை செஞ்சேங்க. I was in the city of Mumbai. நான் மும்பை நகரத்துல இருந்தப்போ Every year 10 lakhs gospel is given. ஒவ்வொரு வருஷமும் 10 லட்சம், எத்தனை லட்சம்? 10 லட்சம் கைப்பிரதிகள் கொடுக்கப்பட்டது. Big ministry. பெரிய ஊழியம். When Benny Hinn came, I was part of coordinating his பெனி ஹின்ல ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்தப்ப நான் தான் அதுல முக்கிய ஒரு பங்கா இருந்தேன். Different big leaders came into the city, I was coordinating. பெரிய பெரிய தலைவர்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் நான் தான் ஒருங்கிணைத்து Very செயல்படுத்தினேன். busy in the ministry. எங்க எல்லா இதுலயும் ரொம்ப பிஸியா இருந்தேன். 8 years back story I'm talking to you. நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன். That time 22 years ministry is over. அப்போ 22 வருஷம் ஊழிய Things are going so well. நல்லபடியா எல்லாம் போயிட்டு இருந்து. The 3000 pastors in the city of Mumbai, I am very connected. 3000 பேர் அந்த பகுதியில இருந்த மும்பையில இருந்த எல்லா ஊழியக்காரரும் நல்ல ஒரு தொடர்புல இருந்தாங்க. All the bishops and chairmen, everybody connected to me. எல்லா பிஷப்புகளும் சேர்மன்களும் என்னோட இணைஞ்சிருந்தாங்க. Ministry was going good. மினிஸ்ட்ரி ஊழியம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்தது. All the people who met me, they said you are doing great ministry. அப்ப என்ன பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க, எப்பா என்னமா ஊழியம் செய்றீங்க நீங்க அப்படின்னு போட்டு நல்ல புகழ்ந்தாங்க. I also thought I am doing great ministry. நானும் நினைச்சேன் நான் ரொம்ப நல்ல ஊழியம் செய்யறேன்னு நினைச்சேன். Until God stopped me and spoke to me. எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்னை நிப்பாட்டி என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் ரொம்ப சிறப்பா ஊழியம் செய்யறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். 8 years back God tapped my heart. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என் தோளை தட்டி சொன்னாரு, I am not happy with you. உன் மேல எனக்கு சந்தோஷம் இல்லப்பா, உன்னில் நான் மகிழ்ச்சி இல்ல. Pleased with your ministry or pleased with your நீ செய்யற ஊழியத்திலையும் வாழ்க்கையில எனக்கு திருப்தி இல்ல, நான் இதுல பிரியப்படல. I was really shocked. எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிருச்சு, என்னடா இது? Lord, I finished my good studies, I got a very good job, everything I left. ஆண்டவரே நல்லா நான் படிச்சேன், நல்ல வேலை கிடைச்சது, அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு உம்முடைய ஊழியத்துக்கு வந்திருக்கேன். Done master's degree. நான் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கேன். BDO. நான்
BDO block development officer, my first job. கவர்மெண்ட்ல நல்ல ஒரு உத்தியோகத்தை பிடிஓ அந்த என்ற அந்த பகுதியை பதவியோடு நான் வேலை வாங்கினேன். Right after my studies, my first job is that. நான் படிச்சு முடிச்சோன்னே எனக்கு கிடைச்ச அரசாங்க உத்தியோகம் அதுதான். I got the appointment letter. எனக்கு வந்து அந்த அழைப்பு கடிதம் வந்திருந்தது. And I tore the appointment letter and threw it in the dustbin. அந்த அப்பாயின்ட்மெண்ட் லெட்டரை நான் கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டுட்டு, because I want to serve God. நான் அவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்றதுக்கு தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். If I were to continue in the same job, within 10-15 years I am an assistant district collector. நான் ஒருவேளை அந்த வேலையிலேயே இருந்திருந்தேன்னா இப்போதைக்கு நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கலெக்டர் ஒரு 10-15 வருஷத்துல அசிஸ்டன்ட் கலெக்டரா நான் மாறி இருப்பேன். Lord, I left all this thing. ஆண்டவரே, நான் உமக்காக இதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். I didn't come to ministry because I have nothing to do. ஆண்டவரே, எனக்கு எதுவுமே இல்லைன்னு இந்த ஊழியத்துக்கு வரல. I came leaving some good things. ஆண்டவரே, எனக்கு இருந்த நல்ல காரியத்தெல்லாம் விட்டுட்டு உங்க ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். But now you are saying after 22 years it is not, you are not happy with what I do. ஆனா ஒரு 22 வருஷம் கழிச்சு இப்படி சொல்றீங்க, நீ செய்யற ஊழியத்துல எனக்கு திருப்தி இல்லைன்னு. Really shocked. நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். And the Holy Spirit led me to the Gospel of John. ஆண்டவர் என்னை யோவான் சுவிசேஷத்தை வாசிக்க வழி நடத்தினார். That I read is 21 chapters. நான் அந்த 21 அதிகாரத்தை நான் வாசிச்சேன். I read many times this gospel. அந்த 21 அதிகாரத்தை அநேக முறை வாசிச்சுட்டே இருந்தேன். Earlier I read many times. நிறைய முறை அதுக்கு முன்னாடி வாசிச்சிருக்கேன். 2 years I preached many sermons from John's gospel. 22 வருஷமா இந்த யோவான் சுவிசேஷத்துல இருந்து கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். This time when the Holy Spirit led me to read this, ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை வாசிக்க சொல்லும்போது I opened John chapter 1. அந்த யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நான் began to read. அதை வாசிக்கும்போது The first time in my entire life, என்னுடைய வாழ்க்கையில முதல் முறையா in 22 years time, 22 வருஷ காலத்துல I hear his voice. அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். Hallelujah. ஆமென். First time the voice of the Holy Spirit. முதல் முறையாய் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நான் வாசிக்கும் போது கேட்டேன். And my heart grew so hungry for voice of God. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு என்னுடைய இருதயமானது வாஞ்சித்தது. And last 8 years, 5 years I stopped the ministry. 5 வருஷம் என் ஊழியத்தை எல்லாத்தையும் நிறுத்திட்டு இந்த 8 வருஷத்துல 5 years 5 வருஷம் எல்லா ஊழியத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு what I did, நான் என்ன பண்ணேன்னா only sit with the word of God. இந்த வசனத்தை மட்டும் தான் வாசிச்சேன். இந்த வசனத்தோட உட்கார்ந்தேன். Hallelujah. ஆமென். And what happened, I became a seeker of God. நான் என்ன நடந்தது, இப்ப நான் அவரை தேடுகிறவராய் மாறிவிட்டேன். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Every day God speaking. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என் கூட பேசினாரு. And I enjoy more and more his fellowship with God. ஆண்டவருடைய உறவுல ரொம்ப And he சந்தோஷமாய் became the true king of my life. அவர் என்னுடைய ராஜாவாய் மாறிவிட்டார். 22 years I was the king. 22 வருஷம் நான் தான் ராஜா. Ministry means I was the king. ஊழியத்திலே நான் தான் ராஜா. Singing about him, but I was the king. அவரை குறித்து பாடுறதுலயே நான் தான் ராஜா. I will preach what I want to preach. நான் என்ன பிரசங்கம் பண்ணணும்னு நினைச்சேனோ அதை தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். Because no connection with God. ஏன்னா அவர்கிட்ட எந்த ஒரு தொடர்பும் எனக்கு இல்லை. But 8 years back, 8 வருஷத்துக்கு அப்புறம் truly உண்மையாகவே I got connected back to God. நான் மீண்டும் அவரோடு கூட இணைக்கப்பட்டேன். Real intimacy with God. அவரோடு கூட நெருங்கிய உறவுக்குள்ள The வந்துட்டேன். sign of you seeking God is hearing the voice of God. ஆண்டவரை நீங்க தேடுறதுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? அவர் சத்தத்தை கேட்கிறது தான். Hallelujah. ஆமென். So nowadays it doesn't take me any time, simply I can just sit in the presence, he speaks to me. இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் அவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்தா ரொம்ப நேரம் இல்லை, அவருடைய சத்தத்தை உடனடியாக கேட்கிறதற்கு Reading the word, immediately I hear the voice of God. அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது உடனடியாக எனக்குள்ளாக அந்த தொடர்பு வருது. Hallelujah. ஆமென். He speaks to me on a regular basis. ஆண்டவர் என்னோடு கூட தொடர்ந்தேட்சியாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். And I love this seeking God. ஆண்டவரை தேடுறதை நான் ரொம்ப நேசிக்கிறேன். My life changed. என்னுடைய வாழ்க்கை My மாறிச்சுங்க. family changed. என்னுடைய குடும்பம் My மாறிச்சுங்க. family personal life changed. என்னுடைய குடும்பத்தாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை My மாற்றப்பட்டது. ministry life changed. அவருடைய ஊழியம் மாற்றப்பட்டது. What happened? என்ன நடந்துச்சு? Only one change I made. ஒரே ஒரு மாற்றத்தை தான் என் வாழ்க்கையில கொண்டு வந்தேன். I became a seeker of God. நான் அவரை தேடுகிறவரை மாறி. Hallelujah. ஆமென். Not doing Christian circus anymore. இந்த கிறிஸ்தவ சர்க்கஸ் நான் இனி பண்றதுக்கு விரும்பல. I
I stopped doing those dramas. அதெல்லாம் நிறுத்திட்டேன். Really seeking God. உண்மையாகவே கர்த்தரை தேடுகிற ஒரு நபராய் மாறி 22 years 22 வருஷமா I used to tell people I am doing ministry for God. நான் 22 வருஷமா மக்கள் கிட்ட நான் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா நான் தேவனுக்காக ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவேன். But last 8 years ஆனா 8 வருஷமா I am doing ministry with God. நான் இயேசுவோடு கூட தேவனோடு கூட ஊழியம் செய்யறேன். Hallelujah. ஆமென். With God. அவர் கூட. That's a big difference. அது ஒரு பெரிய மாற்றம் தானே. 22 years 22 வருஷமா ministry was number 1. ஊழியம் தான் எனக்கு முதல். But last 8 years ஆனா இந்த 8 வருஷம் my master is number 1. என்னுடைய எஜமானன் தான் முதலாவது. Hallelujah. ஆமென். If you seek God, நீங்க உண்மையாகவே ஆண்டவரை தேடுவீங்கன்னா your life will change. உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். Don't have to be in the believer stage. நம்ம விசுவாசிகளாக எதனா கிடைக்குமான்றதுல நிக்கிறாதீங்க. Next stage, ரெண்டாவது லெவலுக்கு the வாங்கலாம். seeker of God. கர்த்தரை தேடுற இடத்துக்கு வந்துருங்க. Amen. ஆமென். Not just a believer, ஒரு விசுவாசியே அல்ல, but I am a seeker. நான் கர்த்தரை தேட வேண்டும். Amen. ஆமென். Believing is the first stage. தேடுறது விசுவாசிக்கிறது அப்படின்றது முதல் நிலை, முதல் படி. That's an entry. அது ஒரு ஆரம்ப நிலை. After that we must become a அது தாண்டி நாம எப்படி மாறணும்? seeker of God. அவரை தேடுகிறவராய் மாற வேண்டும். Hallelujah. ஆமென். So leader, not only a believer, you must be a seeker of God. தலைவர்களாய் இருக்கிற நான் ஒரு தலைவன் அப்படின்ற ஒரு அந்த பொறுப்பு மட்டும் இல்ல, கர்த்தரை தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். A leader, not just a believer, but a seeker of God. அந்த தலைவர் ஒரு விசுவாசி அப்படின்ற அந்த நிலையில இருந்துடக்கூடாது, கர்த்தரை தேடுற ஒரு ஆளா மாறணும். Hallelujah. ஆமென். I planned to share 2, but second one I could not share because of lack of time. நான் 2 காரியத்தை சொல்லணும்னு நினைச்சேன். நான் முதல் காரியத்தை தான் சொல்ல எனக்கு நேரம் இருந்தது. So we will see some other time. So seek God. நாம ஆண்டவரை தேடுறவங்களா மாறுவோமா? Amen. ஆமென். That is the number one thing, and maybe pastor can share with you next time. ஓகே, அது அடுத்த காரியத்தை பாஸ்டர் உங்களுக்கு The சொல்லுவாங்க. second quality of a leader. இரண்டாவது தலைமைத்துவத்தினுடைய பண்பு. So what is the first quality of a leader? ஒரு தலைவரா இருக்கிற நாம என்ன முதல் குவாலிட்டி? ஆமென். If you are not seeking, don't cook in the kitchen. நீங்க கடவுளை தேடாம நேரா கிச்சனுக்குள்ள போகாதீங்க. Don't go to the work. வேலைக்கு போகாதீங்க. Don't go for ministry. ஊழியத்துக்கு போகாதீங்க. Nothing. வேண்டாம் எதுவுமே. Hallelujah. Not just praying morning and the rest of is yours. The whole day with God. அதாவது காலையில் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போறதில்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு கூட இருக்கிற அந்த அனுபவம். It is taking the word and meditating. கர்த்தருடைய வார்த்தையை ஒன்று நம்ம எடுத்து அதையே அன்னைக்கு ஃபுல்லாக சிந்திச்சிட்டு இருக்கிறது. Hallelujah. ஆமென். One verse, if you read the 2-3 chapter, take one verse. நீங்க 2 அதிகாரம் 3 அதிகாரம் கூட வாசிக்கலாம். அதுல ஒரே ஒரு வசனம் உங்க கூட பேசுற அந்த வசனத்தை எடுத்துக்கங்க. Think about it. அதையே யோசிங்களேன். Think about when you cook. அதை நீங்க வேலை செய்யறப்ப, Think about when you are walking. நீங்க நடக்கும்போது, Think about when you are working. நீங்க வேலை செய்யும்போது. Hallelujah. ஆமென். Like I am preaching, I am thinking about the word, I am thinking, meditating from this morning. இன்னைக்கு காலையில நான் படித்ததான தியானித்ததான வார்த்தைகளை நான் பிரசங்கம் பண்ணாலும் அது எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. Hallelujah. ஆமென். I keep thinking. These words keep coming in my mind. அந்த காலையில கர்த்தர் பேசின அந்த வார்த்தை எனக்குள்ள நினைவு வந்துட்டே இருக்கு, நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாலும். It is your choice. அது உங்களுடைய Whether you காரியம். want to think God's word or some other thing. ஆண்டவரே வார்த்தையை நினைக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா இல்லை வேற எதனா யோசிக்கணும்னா அது உங்க பொறுத்தது. Mind is always working. மூளை மனசு எப்பயுமே வேலை செஞ்சுட்டு இருக்கும். It cannot be blank. அது என்னைக்குமே பிளாங்கா இருக்காது. So you choose what to put in your mind. அப்போ நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் என்ன செய்ய போறோம், இன்னைக்கு என் மனசுக்குள்ள எதை போட போறேன் அப்படின்றத நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். So turning to Christ is number 1. ஆண்டவரிடத்தில் திரும்புகிறது முதலாவது காரியம். Number 2 is being transformed is for Jesus. அப்போ அவர்கிட்ட நம்ம திரும்பி வந்த நாம அவரை போல மாற்றப்படுகிறதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். Hallelujah. ஆமென். So when you seek God, you will become like God. நீங்க அவரை தேடும்போது அவரை போலவே We'll மாறிவிடுவீங்க. close this one verse, Romans 12:1 and 2. இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம்
ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். வேகமா ஒருத்தர் எடுத்தவங்க வாசிங்க சத்தமா. ஆ ம் ஆ ஆ Amen. Amen. When you become transformed, நம்ம எப்போ மறுரூபமாக்கப்பட முடியும்? when எப்போ நம்ம மனசு எப்போ மறுரூபமாக்கப்படும்? when you are transformed, எப்போ நம்ம மறுரூபமாக்க பட முடியும்? it's written. அதுல எழுதி இருக்கு. என்ன போட்டிருக்கு? ஆ ஆ ஆ ஆ So when you become transformed, எப்படி நம்ம மறுரூபமாக்கப்பட முடியும்? நம்ம மனசு புதிதாகும் பொழுதுதான், நம்ம மனசு புதிதாகும் போதுதான் மறுரூபமாக்கப்பட முடியும். Hallelujah. ஆமென். How can this mind renewed? எப்படி இந்த மனசு புதுசாகும்? When you put God's word in your mind. அந்த ஆண்டவருடைய வார்த்தையை இந்த மனசுக்குள்ள அனுப்பணும். There is no medicine available to change your mind. உங்க மனசை மாத்துறதுக்கு எதுவும் மருந்துலாம் கிடையாது. No tablet. எந்த மாத்திரையும் கிடையாது. Only tablet is the word of God. ஒரே ஒரு மாத்திரை இந்த வார்த்தை தான். Hallelujah. ஆமென். I tell you, நான் Paul சொல்றேன். is begging. He's saying, I beg of you. ஆண்டவரே பவுல் வந்து இங்க கெஞ்சுறாரு. He's begging us. உங்க மனதை மாத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. Take the word of God. ஆண்டுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு Meditate the word of God. அவருடைய வார்த்தையை தியானித்து The mind will become new. உங்களுடைய மனது புதிதாக மாறும். It will be transformed. அது நிச்சயமாய் மாற்றமடையும், மறுரூபமாவீர்கள். Hallelujah. ஆமென். So that simply means a seeker of God will take the word of God. அதனால இந்த ஆண்டுடைய வார்த்தையை ஆண்டவரை தேடுகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்கிறார். So this whole week, இந்த ஒரு வாரம் ஃபுல்லா take Romans 12:1 and 2. இந்த ஒரு வாரம் ஃபுல்லா இந்த ரெண்டு வசனத்தை மட்டும் எடுத்துக்கங்க. Keep meditating. இத பத்தியே யோசிங்களேன். Hallelujah. ஆமென். The whole week, day and night. தினந்தோறும் காலையில சாயந்தரம் இந்த ரெண்டு வசனத்தை மட்டும், and you will see the Holy Spirit speaking to you. இத நீங்க வாசிச்சதையே யோசிச்சிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட பேசுறத பார்க்க முடியும். A leader must be a seeker of God. ஒரு தலைவர் கர்த்தரை தேடுகிறவராய் A leader must seek the kingship of the Lord. ஒரு தலைவர் அவருடைய ராஜ்யத்தை ஆளுகையை தேட The வேண்டும். leader must seek the friendship of the Lord. அவருடைய உறவை தேட வேண்டும். Let's close our eyes. நம்ம கண்களை மூடுவோமா? Everyone. எல்லாரும் கண்களை மூடுவோமா? I'm sure the Holy Spirit is here. நான் நிச்சயமா சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். He is speaking to our hearts. உங்க உள்ளத்துல ஆண்டவர் பேசிட்டு Eyes be இருக்கிறார். closed. Every eye. எல்லாருடைய கண்களை மூடி இருக்கட்டும். He is here. அவர் இந்த இடத்துல இருக்காரு. And you heard what God wants to hear. நீ எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு நான் கேட்க விரும்புறேன். You heard this morning இன்னைக்கு காலையில கேட்டோம் what the Spirit of God wants you to hear. நீங்கள் எதை கேட்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்பினாரோ அதை இந்த காலை கேட்டோம். You heard it already. இன்னைக்கு காலையில கேட்டிருக்கோம். Praise God. ஆமென். He spoke to each one of us. ஒவ்வொருத்தர்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் பேசி இருக்கிறார். It's my chance now. இப்போ உங்க தருணம். Lord, ஆண்டவரே, I've been going away without seeking you. ஆண்டவரே, நீங்க உங்க வார்த்தையை கேட்காமையே ஓடிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. I never heard your voice. நான் இதுவரைக்கும் உங்க வார்த்தையை நான் கேட்கல. I read your word. நான் உங்க வசனத்தை வாசிக்கிறேன். But never heard your voice. ஆனா உங்க சத்தத்தை நான் கேட்கல. I don't give time to you, Lord. அத கேட்கறதுக்கு நான் இன்னும் நேரம் கொடுக்கல. I'm far away from seeking you. ரொம்ப தூரத்துல இருக்கிறேன் நீங்க உங்க வார்த்தை கேட்கறதுக்கு. Lord, I want to come near you. ஆண்டவரே, நான் உங்க கிட்ட வர விரும்புறேன் ஆண்டவரே. From today, ஆண்டவரே, இன்னையில I want to be a seeker. நான் இன்னையில இருந்து உம்மை தேடுகிற ஒரு நபராய் இருக்க விரும்புறேன். Nothing is important to you. ஆண்டவரே, இது தவிர வேற எதுவும் எனக்கு முக்கியமானதா இருக்க கூடாது. You are my first priority. நீர்தான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே. I
I want to spend time with you. ஆண்டவரே, நான் உங்களோட நேரத்தை செலவு பண்ண Seek விரும்புகிறேன். your kingship, seek your friendship. நான் உம்முடைய ஆளுகையை, உம்முடைய நட்பை, உறவை நான் தேட விரும்புகிறேன். If you say yes, I want to seek his kingship and friendship, stand to your feet. நான் உண்மையாகவே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறேன், அவருடைய உறவை கேட்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க மட்டும் நீங்க இருக்கிற இடத்துல எழுந்து நிற்க உங்களை அன்பா கேட்க